யாரும் செல்ல வேண்டாம். இந்தியாவில் பாலியல் ரீதியிலான குற்றங்கள் மிகவும் மோசமான நிலையில அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிற்கு நிச்சயம் தங்களுடைய நாட்டை சேர்ந்தவர்கள் சென்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற சீரியஸ் சிச்சுவேஷன்ல தங்களிடம் ஒப்புதல் வாங்கி கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு யுஎஸ்னுடைய அதாவது அமெரிக்காவினுடைய டிராவல் அட்வைசரி ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறத கொடுத்திருந்தாங்க. இவர்கள் அறிவிப்பு கொடுத்த அடுத்த நாளே இந்தியாவில் பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இந்தியாவில் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறது அப்படிங்கிறது மிகவும் சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம் தானே. இதை என்ன பெருசா பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, இந்த பெண்மணி குறிப்பிட்ட இந்த பெண்மணி வெளிநாட்டை சேர்ந்தவர். அதாவது இந்தியாவிற்கு செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அட்வைஸ் பண்ணியிருந்த நிலையில அதை உறுதி செய்யும் விதமாக சுற்றுலா பயணி ஒருவர் வெளிநாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் இதுவரை என்ன நடந்திருக்கிறது, இந்த விவகாரத்தை காங்கிரஸ் பெரிதாக கையில் எடுத்திருக்க காரணம் என்ன, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இதை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். ஜூன் 24, 2025 ஜெர்மன்ல இருந்து டெல்லி வந்த பெண் ஒருத்தவங்க, அதாவது ஜெர்மனை சேர்ந்த பெண் ஒருத்தர் இந்தியாவிற்கு சுற்றி பார்க்க வருகிறார். சுற்றுலா தலங்கள் நிறைய அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல டெல்லிக்கு போறார். டெல்லியிலிருந்து 24ஆம் தேதி காலையில ராஜஸ்தான் வருகிறார். ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய உதய்பூர்ல அவர் ஒரு பார்ட்டி அப்படிங்கிறத அட்டென்ட் பண்றதுக்காக போறார். அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆண் ஒருவர் இந்த பெண்மணி கிட்ட வந்து பேச தொடங்குறார். என்னுடைய பெயர் புஷ்பாராஜ், நான் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில ஒர்க் பண்றேன். அது மட்டும் இல்ல நிறைய விளம்பர படங்களை தயாரிச்சிட்டு இருக்கேன், நானே கூட விளம்பரங்கள்ல நடிச்சிட்டு இருக்கேன். அதனால காஸ்டிங் கால் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான பணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி கிட்ட மிகவும் நட்பா பேச தொடங்குறார். இவர்களும் புது இடம், யாரும் தெரியாது, ஒருவர் நட்பா பேசுறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தொடர்ச்சியா பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவர் சொல்லி இருக்கிறார், நீங்க வாங்கலேன், இந்தியாவை நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன், உதய்பூர்ல நிறைய முக்கியமான இடங்கள் இருக்கு, நிறைய நல்ல நல்ல இடங்கள் இருக்கு, இரவு நேரங்கள்ல பார்க்கக்கூடிய வகையிலான சுற்றுலா தலங்கள் நிறைய இருக்கு, இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது, நிறைய லோக்கல்ஸ்க்கு இந்த இடங்கள் எல்லாம் தெரியாது, அதனால அந்த ஹிடன் ஸ்பாட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். இந்த பெண்மணியும் சரி நமக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் தானே பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் கார் போயிட்டே இருந்திருக்கு, ஆனாலும் இவர் எந்த சுற்றுலா தலங்களையும் சுற்றி காட்டுவது போல தெரியவில்லை அப்படிங்கிற காரணத்தினால காரை நிறுத்த சொல்லி கேட்டுட்டே இருந்திருக்கார். ஆனாலும் அவர் நிறுத்தாம என்னுடைய வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, அங்க மட்டும் போயிட்டு சில பொருட்கள் எடுக்கணும், அதை எடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கார். இந்த பெண்மணிக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இல்ல பரவாயில்ல, நான் வரல, என்னை விட்டுட்டு நீங்க போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்திருக்கார். ஆனாலும் இவர் மிகவும் வற்புறுத்தியதன் பேர்ல இவருடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கார். அங்க போன உடனேயே இந்த பெண்மணியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமை செய்ததோடு மட்டுமல்லாமல் அவர் இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதன் பிறகு அந்த பெண்மணியை அங்கிருந்து வெளியே போக சொல்லியிருக்கிறார். இவர்களுக்கும் வேறு எந்த வழியும் கிடைக்கவில்லை. அதாவது ஏற்கனவே இந்த புஷ்பராஜ் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட நபர் ஒருவர் மிரட்டி கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிட்ட காரணத்தினால அவரால் யாருக்கும் ஃபோனும் பண்ண முடியலை, எங்கே போய் சார்ஜ் போடுறது என்ன பண்ணுறது எல்லாமே புது இடமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலை. 30 வயதான அந்த பெண்மணி அருகில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அந்த மருத்துவமனையில் தனக்கு நடந்ததை எல்லாம் சொல்லி சிகிச்சை பெறணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனடியாக அங்கிருந்த மருத்துவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. காவல்துறையினர் வந்து விசாரணை மேற்கொண்டு இவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு மருத்துவர்கள் உறுதிப்படுத்தி சொன்னதன் பிறகு வழக்கு பதிவு அப்படிங்கிறத செய்கிறாங்க. வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்றாங்க. அந்த விசாரணையில தான் இந்த நபர் புஷ்பராஜே கிடையாது, இந்த பெண்மணிக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் அவர் பழகவில்லை, தன்னை புஷ்பராஜ் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்ட அவர் நிறைய விளம்பர படங்கள்ல நடிச்ச ஒரு நபர், திரைப்படங்கள்லையும் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நிறைய செய்திருக்கிறார் அப்படிங்கிறதும், இவர் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இவர் பேர் சித்தார்த் ஓஜா அப்படிங்கிறதும் காவல்துறையினருக்கு தெரிய வந்திருக்கு.
அவரை கைது செய்வதற்காக காவல்துறையினர் தொடர்ச்சியா விசாரணை அப்படிங்கிறத மேற்கொண்டுட்டு வந்தாங்க. தொடர்ச்சியா தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. 2 நாட்கள் கழித்து நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படலாம் அப்படிங்கிறதும், இந்த வழக்குல கூடுதலா என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை அப்படிங்கிறத மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த நிலையில காங்கிரஸ் தரப்பிலிருந்து இதற்கு கடும் கண்டனம் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. வெளிநாட்டிலிருந்து ஒரு பெண் இந்தியாவிற்கு வருகிறார் அப்படின்னா அவரால் பாதுகாப்பா தன்னுடைய நாட்டுக்கு கூட போக முடியல. இந்தியாவிற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிகம் பேர் இந்த மாதிரியான ஒரு கொடூரத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். கடந்த ஆண்டும் கூட கர்நாடகாவில் இதே மாதிரியான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்தது. தற்சமயம் ராஜஸ்தான்ல நடந்திருக்கு. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் யுஎஸ் அட்வைசரி இந்தியாவிற்கு யாரும் செல்லாதீர்கள், முக்கியமா பெண்கள் செல்ல வேண்டாம், அப்படியே செல்வதாக இருந்தாலும் எங்க கிட்ட பெர்மிஷன் அப்படிங்கிறத வாங்கிட்டு போங்க, அப்பதான் உங்களை எங்களால் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். 6 முக்கியமான நாடுகளை அவர்கள் கூறியிருந்தார்கள். அந்த 6 நாடுகளோடு சேர்த்து இப்போ ராஜஸ்தானும் சேர்ந்துடும் போல. ராஜஸ்தானுக்கு கூட எந்த சுற்றுலா பயணிகளும் நிம்மதியா வந்துட்டு போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விகளை எல்லாம் காங்கிரஸ் தரப்பினர் பிஜேபியை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு விவகாரம் தற்போதைக்கு பெரும் பேசுபொருளா மாறியிருக்கு. ஜெர்மனிலிருந்து இந்தியாவை சுற்றி பார்க்க வந்த பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லை, மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஒரு விவகாரத்தை அமெரிக்காவே சொல்லி இருக்கிறது. இந்தியாவில் மிகவும் ஹீனியஸான கிரைம்ஸ் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே வருது. அதனால பெண்களுக்கு பாதுகாப்பான நாடாக இல்லை. அதனால பெண்கள் செல்லணும் அப்படின்னா இல்லை, யார் இந்தியாவிற்கு செல்ல வேண்டுமானாலும் எங்களிடம் பெர்மிஷன் அப்படிங்கிறது வாங்கிட்டு போங்க அப்படின்னு அமெரிக்கா ஒரு அட்வைஸையே கொடுத்திருக்கு, ஒரு அறிவிப்பையே வெளியிட்டிருக்கு. இந்த சம்பவங்கள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.